வணக்கம். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. 4ஆம் பாபாதிபதி மற்றும் 11ஆம் பாபாதிபதி வண்டி, வாகனம், வீடு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதே போல் 11ஆம் இடத்திற்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வருவார். மூத்தவர்கள், லாபம், இது போன்ற அமைப்புகள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை அமைப்புகள் இருக்கிறதுனால இதன் மூலமாக சுப விரய செலவுகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரம் உண்டு. சந்திரனுடைய நகர்வு 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுடைய 7ஆம் பாபாதிபதி. அதனால் இந்த வாரத்தினுடைய இந்த முற்பகுதியில் சிறப்பான அமைப்பும், வாரத்தின் இறுதியில் 12ஆம் இடத்துல 20ஆம் தேதி அவர் வருவார். இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக சுப விரய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வாரம் உண்டு. அதே போல் சூரியன் இப்போ 16, 17 ஆகிய தேதிகளில் வருவார். உங்களுடைய 8ஆம் பாவாதிபதி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எதிர்பாராத விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகும். 3ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. ஜென்ம சனி உங்களை விட்டு விலகி அமைப்புகளில் 3ல் இருக்கக்கூடிய சனியினால் இப்போது சாதகமான ஒரு அமைப்பு. அவர் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் உங்களுடைய 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருந்தது. இப்போது உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு இருப்பதனால வாக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விடாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய. அதே போல் வார்த்தைகளால் ஏற்பட்ட மோதல்கள் போது சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குருவின் உடைய பார்வை ராகுக்கு இருப்பதனால் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு சாதகமான அமைப்பு மகர ராசி நண்பர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக அமையுதுங்க. நன்றி, வாழ்த்து. மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திப்போம். இது ஒரு வாரத்தினுடைய பொது பலன் மட்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி தசா புத்தி அமைப்புகள் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.